அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம சன் லைஃப்பில் இந்த நிகழ்ச்சியில் பலதரப்பட்ட சம்பவங்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அருமையான வாய்ப்பு. சம்பவங்கள், மிகப்பெரிய மனிதர்கள், அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள், அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற உயர்ந்த எண்ணங்கள், இதையெல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அருமையான நிகழ்ச்சி தான் இந்த சன் லைஃபினுடைய சிந்தனை செய் மனமே. இப்போ நான் இந்த நிகழ்ச்சியை பற்றி எதுவும் பேசலை, ஆனால் இதில் இவ்வளவு விஷயங்களை எல்லாம் நாம் பார்ப்பதற்கு பின்னால் ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கிறது. இதில் எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்துல் கலாமிலிருந்து அமரன் வரைக்கும் பார்க்குறோம். முத்தமிழில் இருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் வரைக்கும், ராஜராஜ சோழனிலிருந்து ரஜினிகாந்த் வரைக்கும் பலதரப்பட்ட விஷயங்கள், மனிதர்கள், அவங்க அனுபவங்கள், சிந்தனைகள் எல்லாத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அருமையான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இது எதுக்காக அப்படின்னா, எந்த ஒரு எண்ணமும் நம்ம மனசுலேயே இருந்தால் போதாது. அது மற்றவர்களோடு பகிர்கிற பொழுது, அது செயல் வடிவம் பெறுகிற பொழுது, யார் வாழ்க்கையில் எந்த மாற்றம் ஏற்படும், எந்த வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சமுதாயம் வளர்வதுன்றது அப்படிப்பட்ட விஷயங்களால், அப்படிப்பட்ட எண்ணங்களால், அப்படிப்பட்ட அனுபவங்களால், அப்படிப்பட்ட விஷயங்கள் பகிரப்படுகிற பொழுதுதான் ஒரு சமுதாயம் வளர்கிறது. நமக்கு செல்ஃபோனில் கூட வரும். காலையில் ஒரு படத்தை நம்முடைய புலனம்னு வாட்ஸ்அப் சொல்கிறோமே, புலனத்தில் வரும். போட்டுட்டு அது படமோ என்னவோ ஏதாவது ஒரு சாமி படம் ஏதாவது ஒன்று போட்டுட்டு, தமிழ்னா இருந்தால் ஷேர் பண்ணு அப்படின்னு பார்க்க. எப்படி நம்ம தமிழ்னா இருந்தால் அதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணுமா? ஷேர் பண்ணி தான் நம்ம தமிழன்றதையே அவருக்கு நிரூபிக்கணும். அவருக்கு எதுக்கு நாம் தமிழன் நிரூபிக்கணும்னு தெரியல. ஆனால் மற்றவர்களோடு நீங்கள் ஷேர் செய்கிற பொழுதுதான் நாம் தமிழனோ இல்லையோ நம்ம மனிதன் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபிக்கப்படுகிறது. நல்ல விஷயங்களை அப்படி ஷேர் செய்கிற பொழுதுதான் ஒரு சமூக மாற்றம் ஏற்படுகிறது. இங்கே பில் வில்சன் அப்படின்னு ஒரு மருத்துவர், அந்த மருத்துவருக்கு அவரே ஒரு டாக்டரை பார்க்க போகிறார். ஏன்னா அவர் உடம்பு அந்த அளவுக்கு கெட்டுப்போச்சு. அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, பில் வில்சன், இது மாதிரி நீங்கள் இந்த அளவுக்கு உடம்பை கெடுத்து வச்சுருக்கிறீங்க, ஒரு 30-40 தடவை வந்துட்டீங்க, எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டோம், இனிமே ஆண்டவன் காப்பாற்றினாதான் உண்டுன்ற அளவுக்கு உங்கள் உடம்பை கெடுத்து வச்சுருக்கிறீங்க வில்சன், இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, இந்த பழக்கத்தை விட்டுருங்களேன் அப்படிங்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி பழக்கம். இப்போ சில பேர் காலையில் எழுந்த உடனே காஃபி குடித்தாதான் பொழுதே விடியும். அப்போ காஃபி அவ்வளோ பழகிட்டாங்க. சில பேர் காலையில் எழுந்தவுடனே பேப்பர் படிக்கணும், இல்லைன்னா பொழுதே விடியாது. சில பேர் காலையில் எழுந்தவுடனே டிவி போட்டுருவாங்க. அதுவும் சன் டிவி, அதுவும் சன் லைஃப் பார்த்தா தான் அவங்களுக்கு வெளியில் சன் வருதோ இல்லையோ டிவியில் சன் வரணும், அப்போ தான் பொழுது விடிஞ்சதான் ஒத்துக்குவாங்க. இதெல்லாம் நல்ல பழக்கங்கள். ஆனால் சில பேர் காலையில் எழுந்த உடனே இந்த சன் லைஃப்பில் வருகிற பாட்டில் கவனம் போகிறதோ இல்லையோ பாட்டில் கவனம் போயிடும். அது தீய பழக்கம். அந்த மாதிரி அந்த டாக்டரும் அந்த கெட்ட பழக்கத்துக்கு, பாட்டில் பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டார். என்ன செய்கிறது, லைஃப்னா எல்லாம் தான். ஆனால் இந்த மாதிரி தீய விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கே ஒரு பெரிய கெடுதலாக மாறிடுது. அவர் டாக்டர் சொன்னார், என்ன பண்ணுறது டாக்டர்? இவர் ஒன்று, சரி நான் இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் தான் ஏதாவது நல்லது பண்ணி என்னை காப்பாற்றுவீங்கன்னு, ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு வந்தால் இப்படி சொல்கிறீங்களே. அவர் சொன்னார், என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில, அதான் யோசிக்கிறேன், இன்னொரு டாக்டரையும் வர சொல்லியிருக்கிறேன் அப்படின்னார். இவர் சொன்னார், சரி உங்களால் விட்டீங்க அப்படின்னா எப்படி நான் போயிடுவேன் அப்படின்னா, கடைசியாக ஒரு தடவை மது அருந்துறனே, எனக்கு ஒரு பாட்டில் மது கொடுங்க அப்படின்னார். டாக்டர் பார்த்தார், இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது அப்படின்னு, சரி நான் தரேன், இது மேல்நாட்டில் நடந்து, சரி நான் உங்களுக்கு தரேன். அடுத்த ரூமில் ஒரு இளைஞர், உங்களை மாதிரியே இந்த பழக்கத்துக்கு ஆளானவர், ஆனால் அவருக்கு ஒரு 30-35 வயசு தான் இருக்கும். இந்த பழக்கத்தினால நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, எந்தெந்த வாய்ப்புகள்லாம் இழந்தீங்க, உங்களுக்கு வந்திருக்க வேண்டிய வெற்றிகள்லாம் எப்படி இல்லாமல் போச்சு இந்த பழக்கத்தினாலேயே, அதை போய் அந்த தம்பிக்கிட்ட சொன்னால் குறைஞ்சது அந்த தம்பியினுடைய வாழ்க்கையாவது மாறும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். குறைஞ்சது அவன் வாழ்க்கையிலையாவது ஒரு நல்லது செய்யுங்களேன், உங்கள் உடம்பு தான் கெடுத்துக்கிட்டீங்க, அவன் உடம்பாவது இன்னும் கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் உதவி செய்யலாமே அப்படின்னு அந்த மருத்துவர் கேட்குறார். இவர் சொன்னார், சரி போகிறேன், ஆனால் பேச்சாக இருக்கணும், நான் போய் அந்த பையன்கிட்ட பேசிட்டு வருவேன், நான் கேட்டது கண்டிப்பாக எனக்கு தரணும்னார். அப்புறம் சரி தரேன், நீங்கள் போங்க அப்படின்னார். இவர் போனார், அந்த தம்பிக்கிட்ட பேசுகிறாரு, தம்பி நான் இப்படிலாம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு ரொம்ப மனம் நொந்து அவன்கிட்ட பேசுகிறார். ஏன்னா இவர் ஒரு பீரங்கி படை அதிகாரியாக இருந்திருக்கிறார்.
இந்த பழக்கத்தினால அதில் மேலே வர முடியல. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகத்திலையும் இந்த பில் வில்சன் பெரிய ஆளாக இருந்திருக்கிறார். ஆனால் சம்பாதிச்சதெல்லாம் இதனாலேயே இழந்துட்டார். அவருடைய குடும்பமும் அதே மாதிரி செதஞ்சு போச்சு, உடம்பும் வீணாக போச்சு. மருத்துவத்துறையிலையும் மேலே வந்திருக்கணும், சட்டம் படித்தார். பாருங்கள், பல விஷயங்களில் ஆர்வம் இருந்திருக்குது. இந்த ஒற்றை வழக்கம் அவருடைய வாழ்க்கை உளுத்து போக செய்து விட்டது. அவர் தம்பிகிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு, தம்பி கண்டிப்பாக கடவுள் உனக்கு உதவுவார், கடவுளை நம்பு, இந்த பழக்கத்தை உற்று, நிச்சயம் கடவுள் நீ மீண்டு வருவதற்கு துணை இருப்பார், கவலையே படாத அப்படின்னு அந்த தம்பிகிட்ட சொல்லிட்டு இவர் வந்தார். வந்த பிறகுதான் இவருக்கு பளிச்சுன்னு ஒரு யோசனை. அடாடா, அந்த பையனுக்கு நாம் இவ்வளோ விஷயத்தை சொன்னமே, கடவுளை நம்பு, கடவுள் கைவிட மாட்டார் நம்ம சொன்னமே, அது நமக்கும் தானே பொருந்தும். நாம் அவனுக்கு மட்டும் சொல்கிறோம், அப்போ நமக்கு இது பொருந்தாதா அப்படின்னு யோசித்து பார்த்து ஆச்சரியம் பாருங்க. இன்றையிலிருந்து இந்த பழக்கத்தை நான் விட்டு விடுவேன் அப்படின்னு தீர்மானிச்சிட்டார். ஆச்சரியமா அந்த பழக்கத்தை நிறுத்துவதுன்னு தீர்மானிச்சுட்டு இன்னொரு டாக்டர் வருதா சொன்னாரே, அவர் பேர் ஸ்மித் அப்படின்னு பேர். அந்த டாக்டரோட சேர்ந்து, இவரும் மருத்துவர் தான், எனவே 2 டாக்டர்களும் சேர்ந்து இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் ஒரு எளிய உதவி செய்யலாம் அப்படின்னு தீர்மானித்து ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். ஆச்சரியம் பாருங்க, இவருடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற தொடங்கியது. அப்படி தொடங்கிறது தான் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அப்படிங்கிற அமைப்பு. இன்னைக்கு உலகம் முழுக்க அதில் 200 பில்லியன் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவங்க எல்லாருமே அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி அதில் இருந்து மீண்டு வருவதற்கு, அடிமையாக இருந்தவர்கள் மீண்டு வருவதற்கு அந்த அமைப்பு மிகப்பெரிய அளவில் துணை இருக்கிறது. தேவையான கவுன்சிலிங், அப்புறம் மருத்துவ உதவி, அவங்களுக்கு தேவையான ஆறுதல் சொற்கள், இது மாதிரி எல்லாத்தையும் தருகிற அமைப்பு ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ்ங்கிற அந்த அமைப்பு. ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லெண்ணத்தின் மூலமாக மாற்றம் கொண்டு வர வேண்டும்னு நினைக்கிற காரணத்தினால் அது ஒரு அமைப்பாக மலர்ந்து இன்றைக்கு லட்சக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது, முன்னேற்றத்தை தருகிறது. அப்படின்னா ஆமாம், இந்த நிகழ்ச்சியும் அதைத்தான் சன்லைஃப் செய்கிறது. நல்ல எண்ணங்கள், நல்ல அனுபவங்கள், நல்ல உற்சாகம் தருகிற சிந்தனைகள், இதை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது கண்டிப்பாக நம்முடைய நேயர்கள் வாழ்க்கையிலும் மகத்தான வளர்ச்சியும் மாற்றமும் எந்த துறையில் வேண்டுமானாலும் வரலாம். அதற்காகத்தான் இத்தனை அறிஞர்களுடைய அனுபவங்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் தினம் தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். சன் லைஃப் மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கையும் நம்முடைய லைஃபிலும் சன் மாதிரி பிரகாசம் ஏற்பட வேண்டும் அல்லவா? மீண்டும் நாளை சந்திப்போமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.